किमप्रदानेकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। बोलो नारायण जय जय विठ्ठल, बोलो नारायण जय जय विठ्ठल, बोलो नारायण जय जय विठ्ठल, बोलो नारायण जय जय विठ्ठल। लक्ष्मी नारायण रंग रंग विठ्ठल, लक्ष्मी नारायण रंग रंग विठ्ठल, गोविंद विठ्ठल गोपाल विठ्ठल, गोविंद गोपाल विठ्ठल, श्रीरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल, श्रीरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल। बोलो नारायण जय जय विठ्ठल, बोलो नारायण जय जय विठ्ठल, जय जय विठ्ठल, जय जय विठ्ठल, जय 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 विठ्ठल, जय 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 विठ्ठल, जय 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 विठ्ठल, जय 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 जय, जय 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 विठ्ठल, जय 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 जय, जय 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 विठ्ठल, जय 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 विठ्ठल। बोलो नारायण जय जय विठ्ठल, बोलो नारायण जय जय विठ्ठल। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद। जय बोल सद्गुरु महाराज की जय। கிருஷ்ணாவதாரத்தில் லீலைகள் ஜாஸ்தி. ராமாயணம் சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஒரே கதை பார்த்தார் காட்டுக்கு போனால் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கலாம். கிருஷ்ணனுடைய கதைகள் இருக்குது, தனித்தனி கதையாக இருக்குது. ஒன்று தனித்தனி சாப்டராக ஒரு பிரவச்சனம் பண்ணிவிடலாம். அது மாத்திரம் இல்லை, ஏதாவது ஒன்று விட்டு போயிடும் அந்த கிருஷ்ண கதை சொல்லும்போது. சின்ன சின்ன லீலைகள் நிறைய இருக்குது. அதை முதல்ல பூதனா மோட்சங்கிற கதையை சொல்கிறார். இதுக்கு என்ன ஃபலஸ்ருதினா, இதை கேட்ட வாழ்க்கை கிருஷ்ண பக்தி வரும். ஏதத் பூதனா மோட்சம் கிருஷ்ணஸ்யாத்பகம் அத்புதம் ஸ்ருணுயாத் ஸ்ரத்தையாமர்த்தியா கோவிந்தே லபதே ரதிம். அவள் பேர் பொருத்தமாக வச்சுட்டுருக்கா. பூதனானா என்ன அர்த்தம்னா, பூதம்னா சுத்தம்னு அர்த்தம். பூதனானா சுத்தமானவள் இல்லை, அவளே பேர் வச்சுன்னுட்டா. அவளே வச்சுட்டா, யாரோ பார்த்து வச்சுட்டா. அல்லது பூதான் அப்படி நயந்தி, பூதான்னா சுத்தமான குழந்தைகளை கூட கொல்றவள். குழந்தைகளை கொல்றதுக்கு யாருக்கா தோணுமோ? அது செய்யக்கூடிய மகா ராட்சசி அவள். அவள் ராட்சசியாக இருந்தால் கூட என்ன பண்ணினால், வர வழியில் ஒரு பியூட்டி பார்லரில் போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துவிட்டான். அந்த காலத்து பியூட்டி பார்லரில் ராட்சசியை கூட நல்ல பொண்ணாக ஆக்கின்னு இருந்தான். இந்த கால பியூட்டி பார்லர் நல்ல பொண்ணை ராட்சசியாக்கி விட்டுறான். அவள் அங்கேருந்து வரா. அவளை பார்த்த உடனே கோபியகாஸ்ரியம் திரஷ்டுமிவாகதாம் பதிம். கோபிகைகள்லாம் மகாலட்சுமி வரான்னு நினச்சிட்டார்கள். ஆனால் கிருஷ்ணன் பார்த்தவொடனே புரிஞ்சுனுட்டான், இது வருது யா ஸ்ரீதேவியா மூதேவியான்னு. அதனால் கிருஷ்ணன் கண்ணை மூடிந்தான்னார். நிமீலி தேட்சணா. ஏன் கண்ணை மூடினான்னா, அந்த ஸ்ரீதேவியை பார்த்த கண்ணால் இவளை பார்க்க வேண்டாம் அப்படின்னு கண்ணை மூடிந்தான். அது மாத்திரம் இல்லை, முதல்ல ஒரு பொம்நாட்டியை வதம் பண்ண வேண்டியிருக்கேன்னு ஒரு லஜ்ஜி ஆயிடுச்சு. ராமாவதாரத்துலாம் முதல்ல ஒரு தாடகை வந்தா. அப்போ தாடகை அடித்த போது எல்லாரும் கேள்வி கேட்டா, இப்படி தாடகை அடிக்கலாமா பொம்நாட்டியேன்னு. நான் அடிக்கல, என் குருநாதர் விஸ்வாமித்தர் தான் சொன்னார்னு அதுக்கு ஒரு பதில் கிடச்சிது. இப்போ கிருஷ்ணாவதாரத்துலேயும் முதல்ல ஒரு பொம்நாட்டி வந்திருக்காள். ஏன் போது நீ அடித்தேன்னு கேட்டால், நான் யாருன்னு பொம்நாட்டியா புருஷாலானே பார்க்கல, கண்ணை மூடின்னு இருந்தேன்னு சொல்லிக்கலாமேன்னு நிமீலி தேட்சணா, கண்ணை மூடின்னு இருக்கான். இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. சிவனை தியானம் பண்ணலான்னு கண்ணை மூடின்னு இருந்தானான். ஏன் சிவனை தியானம் பண்ணணும்னா, சிவனுக்கு தான் விஷம் குடித்து ப்ராக்டிஸ் இருக்குது. இந்த பூதனை விஷம் கொண்டு வந்திருக்காள். நல்லா கண்ணை மூடிந்து சிவன்கிட்ட கேட்டாள், விஷம் எப்படி இருக்கும், நீங்கள் தான் சாப்பிட்ருக்கீங்களே
கசப்பாக இருக்குமா வரப்பாக இருக்குமான்னு கேட்டார். அதுக்கு சிவன் சொன்னார், நான் ஒரு தடவை குடிச்சிக்கேன், அவ்வளோ ரொம்ப ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் மயக்கமாக இருக்கும், கொஞ்சம் நேரம் படுத்துட்டு எழுதுட்டான்னா சரியாக போயிடும் அப்படின்னார். சாதாரணமாக பெருமாள் தான் படுத்துட்டு பத்மநாப சுவாமியாக படுத்துட்டு பார்த்துட்டு இருப்போம். சிவன் படுத்துட்டு இருக்கிற ஊர் இருக்குது, சுருட்டப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது மெட்ராஸ் கிட்ட. அங்கே சிவன் படுத்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த விஷம் முடிச்சு கொஞ்சம் மயக்கமாக இருந்தால் படுத்துட்ட ஊர்னு சொல்கிறேன். அப்படி அந்த சிவனை தியானம் பண்ணலாம்னு கண்ணை முடிந்து இருந்தான். அது மாத்திரம் இல்லை, சிவனை தியானம் பண்ணி தன்னிடத்தில் வரவழைச்சுன்னு விட்டானான். ரோஷ சமன்விதா. ஏண்டானா அவருக்கு சிவனை பார்த்து சொன்னார், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் நீங்களே சாப்பிடுங்கோ, நான் பாலை மாத்திரம் குடிச்சிக்கிறேன்னு அவரை ஆவாகனம் பண்ணிக்கிறதுக்கு கண்ணை மூடின்னு இருக்கான். அப்போ தான் அந்த பூதனை வந்தால், ஏதோ பக்கத்து ஊர்லேருந்து மாமி வந்திருக்கான்னு சின்ன வாங்கோ மாமி உட்காருங்கோன்னு இந்த பூதனைக்கு காபி கொடுக்க போயிட்டாள் யசோதை. அப்போ பூதனை மடியில் வச்சுட்டு அவள் அவள் என்ன பண்ணுறாள், விஷம் தடவின பாலை கொடுக்குறான். தாம் கேசபந்தம் व्यतिशक्तमल्लिकां मृगन्नितम्बस्तनकृच्छ्रमध्यमां सुवाससं कम्पितकर्णभूषणत्रिशूलसत्कुन्तलमण्डिताननां பல்குஸ்மிதாபாங்கனினால் அந்த விஷம் தடவின பாலை கொடுக்குறாள். கிருஷ்ணன் அவளுடைய பிராணனையும் சேர்த்துட்டு குடித்தானான். ஏன்னா எதையுமே தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேண்டியிருக்கு. நல்லா அவளுடைய பிராணனை தொட்டுண்டு பிராணி சமம் ரோஷ சமன்விதோ பிபத்து. அவள் என்ன பண்ணால், விடு விடுன்னு கத்தினாள். கடைசியில் அவள் உயிரை விட்டாள். அவளுடைய உடம்பு பெரிய ரூபமாக விழுந்திருக்கு. சில கோபிகள் தைரியமாக அந்த கிருஷ்ணனை எடுத்து யசோதை கிட்ட கொடுத்தார்கள். அந்த பூதனுடைய சரீரத்தை பார்த்து கிருஷ்ணன் பயந்துன்னு இருக்க போகிறானோன்னு சில கோபிகைகள்லாம் ரட்ச பண்ணிட்டார்களாம். இங்கே ஒரு 8 ஸ்லோகம் சொல்கிறார், பூதனா நிவாரண அஷ்டகம்னு. குழந்தைகளுக்கெல்லாம் சில ஆபத்தெல்லாம் வரும். பெரியவா தான் எதாவது பார்த்து பயந்துட்டு இருப்பான்னா சின்ன குழந்தையோட பயப்படும். அது ஏன் பயப்படுறதுன்னா, அந்த குழந்தைகளை பயமுறுத்துறதுக்குன்னு சில துஷ்ட கிரகங்கள் இருக்குது. கோட்டரா, ரேவதி, ஜேஷ்டா, பூதனா, மாத்ருகா, இதெல்லாம் பேர். அது மாதிரி இந்த துஷ்ட கிரகங்களை இது பாலநாராயண கவச்சன்னு பேர். இது எதிரானா இந்த ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கோபிகைகளே கேசவா நாராயணான்னு அவளே தன்னை ஒரு மந்திரம் ஒரு ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கன்யாச கரன்யாசம்லாம் பண்ணணும். ஏண்டானா ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறார் டாக்டர்னா முதல்ல அவர் ஒரு ஊசி போட்டுப்பார். ஏன்னா அவனுக்கு எதாவது பண்ண போய் நமக்கு எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, வைரஸ், அதை அந்த அவருக்கு ஆபத்து வராமல் இருக்காது, முதல்ல அவருக்கு ஒரு ஊசி போட்டுக்கணும். அது மாதிரி இவ தனக்கு ஒரு நெஸ்யாத்மன்யச பாலஸ்ய பீஜன்யாசமகுர்வத, அவளுக்கு ஒரு ரட்சை பண்ணிண்டு கண்ணனுக்கு ரட்சை பண்ணுறார்கள். பகவானையும் ரட்சிக்கிறது எதிரானா பகவானுடைய நாமம். பகவானுடைய நாமம் நம்மளை காப்பாற்றுறதுன்னு இல்லை, பகவானே பகவன் நாமம் தான் காப்பாற்றுறது. அவ்வியாத ஜோங்கிரி மணிமாம் ஸ்தவ ஜான்வசோரு யஜ்ஞோத்யுத கட்டிதட்டம் ஜடரம் ஹயாஸ்யா கிருத்கேசவஸ்துரயீசயினஸ்து கண்டம் விஷ்ணுர்புஜம் முகமுருக்ரம ஈஸ்வரः கம் சக்ரியக்ரதः சஹ கதோ ஹரிரஸ்து பశ్చాத் त्वत्पार्श्वयोर्धनुरसी मधुगाजनश्च कोणेषु शङ्खपुरुगाय उपर्युपेन्द्रः ताक्ष्यः क्षितौ हलधरः पुरुषः समन्तात् इन्द्रियाणि हृषीकेशप्राणान्नारायणोऽवतु श्वेतद्वीपपतिश्चित्तं मनोयोगेश्वरोऽवतु प्रश्निगर्भस्तु ते बुद्धिम् आत्मानं भगवान् परः क्रीडन्तं पातु गोविन्दः शयानं पातु माधवः व्रजन्तमव्याद्वैकुण्ठः आसीनं त्वां श्रियःपतिः गुञ्जानं यज्ञभुक् पातु सर्वग्रहभयङ्करः डाकिन्यो यातु धान्यश्च कुष्माण्डाये भगग्रहाः भूतप्रेतपिशाचाश्च यक्षरक्षो विनायकाः कोटरा रेवती ज्येष्ठा पूतना मातृकादयः उन्मादाये ह्यपस्मारादेहप्राणीन्द्रियद्रुगः स्वप्नदृष्टा महोत्पाता वृद्धबालगृहाश्च ये सर्वे नश्यन्तु ते विष्णोर्नामग्रहणभीरवः. 8 श्लोकम 26.
26வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. 6வது அத்தியாயம் தசமஸ்கந்தத்தில் அந்த பூதனா நிவாரண அஷ்டகம்னு பேர். அதன் பிறகு கிருஷ்ணனுக்கு ஒரு சம்பிரதாயத்தில் சில ரட்சையெல்லாம் பண்ணுறார்கள். கோமூத்திரேன ஸ்நாபயித்வா, அந்த பசுவனுடைய மூத்திரத்தினால குளிப்பாட்டினாலாம். அப்புறம் கோ ரஜசார்பகம், அந்த பசுவனுடைய புழுதி இருக்கே அது தலையில் போட்டால். நம்மளும் அது மாதிரி பண்ணிட்டா, அந்த காலத்தில் பசுக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஓடி வந்தால் அதனுடைய கோதூளி அது நம்ம மேலே பட்டால் அது ஒரு ஸ்நானம்னு சொல்லியிருக்கு. வாயவிய ஸ்நானம், 7 விதமான ஸ்நானம் இருக்குது. ஸ்நானம் சப்தவிதம் புரோக்தம். அதில் இந்த புழுதி, பசுவனுடைய புழுதி பட்டாலே அது ஒரு ஸ்நானம். அது மாத்திரம் தான் பசுவனுடைய இந்த சாணியை எடுத்துட்டு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா அப்படின்னு இன்னும் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தான்னு பல பகவானுடைய பேரை சொல்லியே பகவானுக்கு இங்கே ரட்சை பண்ணுறார்கள். இன்றைக்கும் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தா அந்த பசுனுடைய வாழை வச்சு தலையில் சுற்றிப்பா, அது ஒரு ரட்சை. அது மாதிரி பகவானுக்கு ஒரு ரட்சை பண்ணினார்கள். அப்புறம் பூதனைக்கு சம்ஸ்காரம் பண்ணினார்கள். அவள் உடம்பு எரியும்போது வாசனை அடிச்சுதுங்கிறான். நல்லவா போனான்னா அவளுக்கு சந்தனக்கட்டையே போட வேண்டாம், அவள் உடம்பே வாசனையாக இருக்கும். அவள் இருக்கும்போதும் அப்படி தான். யோகிகளுடைய லட்சணங்களை சொல்லும் பொழுது அவளுடைய உடம்புலேருந்து துர்க்கந்தமே அடிக்காது. யோகிகளுடைய பெருமையை சொல்லும்போது பூண்டி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் திருவண்ணாமலை. அவர் பாத்ரூம் போய்ட்டு அங்கேயே தான் இருப்பார். ஆனால் அங்கே ஒன்றும் நாத்தமே அடிக்காது. மனோரஞ்சித பூ வாசனை அடிக்குங்கிற ஒருத்தர் அவர் போனார், நான் பார்த்ததில்லை. அப்படியே அந்த மகான்கள் நான் சுவாமிகளை யாரையும் பார்த்ததில்லை, எங்கள் குருநாதரை பார்த்துருக்கேன். அண்ணா இருக்காரே, அவரை சோப்பெல்லாம் தேய்ச்சி குளிக்க மாட்டார். இருந்தாலும் அவருக்கு வேர்க்காது, வேர்த்தாலும் நாற்றம் அடிக்காது. நம்மலாம் நல்லா சோப்பாக போட்டுண்டு அப்புறம் பவுடரை போட்டு செண்டு அடித்தாலும் கொஞ்சம் நேரத்தில் செண்டும் சேர்ந்து நாடுறது. மகான்களுடைய சரீரம் இருக்கே திவ்யமான, அவளுடைய சரீரமே திவ்யமாகும். இங்கே பூத்தனைக்கு ஒரு பாக்கியம் நடனா பகவான் கொஞ்ச நேரம் அவள்கிட்ட இருந்ததுனால அவள் உடம்பு எரியும் பொழுதும் வாசனை அடித்ததுங்கிறார். அதை பார்த்து பக்கத்து ஊருக்காரெல்லாம் வந்தாலாம். கடதூமஸ்ய சௌரபியம். கொஞ்ச நாளைக்கு ரங்கநாதரை ஊரை விட்டு போயிட்டார். இந்த முஸ்லீம்களுடைய படையெடுப்பு காலத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு ரங்கநாதர் வந்த பிறகு வேறு ரங்கநாதரை வச்சுனுட்டா இதுதான் ஒரிஜினல்னு சொன்னால் புரியல. அப்போ வயசான ஒரு வண்ணான் இருந்தார், துணி துவைக்கிறவர். அவர் சொன்னார், 2 ரங்கநாதருக்கும் அபிஷேகம் பண்ணி தீர்த்தத்தை கொடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன்னா. இவருக்கு பரிமள ரங்கநாதன் பேர். அதனால் இவர் நான் அபிஷேகம் பண்ணி இப்படி கொடுத்த ஜலத்தை குடித்த உடனேயே கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கான்னு பாடுவாளே, அவர் குடிச்சிட்டு இவர் தான் நம்பெருமாள் அவர் கத்தினார். அதுலேருந்து தான் அவருக்கு நம்பெருமாள்னு பேர் வந்துடுச்சு. அதனால் அந்த பூதனைக்கும் ஒரு சத்கதி கிடச்சிது. கண்ணனுக்கு 1 மாதம் ஆச்சு. ஒரு வண்டி கடியில் கண்ணனை வச்சு படுக்க வச்சிருக்காள். அப்போ சகடாசுரன் ஒரு அசுரன், அவன் வண்டி மாதிரி வந்தான். இப்போல்லாம் அசுரால்லாம் வண்டி மாதிரி வரா. ஒரு லாரி மாதிரியோ இதெல்லாம் முதல்ல அவன் தான் ஆரம்பித்து வச்சான். இந்த லாரி மாதிரி அடிக்கிறது, இது மாதிரிலாம் ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு ஆளை அடிக்கிறது இருக்காரே, அது இவன் தான் ஆரம்பித்தான், சகடாசுரன். அவன் அசுரன்னு தெரிஞ்சவனே கிருஷ்ணன் என்ன பண்ணான், தன் காலால் ஒரு தட்டு தட்டினான். அந்த சகடாசுரனுக்கு மோட்சம் கிடச்சிது. பஜரே மானச சகடம் பாக்யவந்தம் பஜரே மானச சகடம். அந்த சகடாசுரன் பாக்யவான்னு சகடாசுரனுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காருங்க குருநாதர். ஏன்னா யோகிகளுக்கு கிடைக்காத பாதம் அவனுக்கு கிடச்சிதே. அவன் சகடாசுரன் வைகுண்டத்தை அடைஞ்சான். சாதாரணமாக வைகுண்டத்துக்கு வண்டியில் போவாங்க, இங்கே வண்டியே வைகுண்டத்துக்கு போயிடுச்சு. அந்த சகடாசுரனே பகவானை அடைஞ்சான். இன்னொரு நாளைக்கு தைத்தியோ நாம்னா திருநாவர்த்தன்னு ஒரு அசுரன் யசோதை மடியில் வச்சுன்னு கண்ணனை லாலனை பண்ணிட்டு இருக்கா. அந்த காலத்தில் ஒரு பாட்டெல்லாம் பாடுவாள். ஆனை யானை அழகரும் சொக்கரும் ஏறும் ஆனை கட்டி கரும்பை முறிக்கும் ஆனை காவேரி தண்ணீரை கலக்கும் யானை குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சதான் பட்டணமெல்லாம் பறந்தோடி போச்சான்னு குழந்தைய வச்சு இப்படி ஆட்டுவாள். இப்படி 2 தடவை ஆட்டி விட்டு அப்புறம் அதுவே ஆடிட்டு இருக்கும். அப்புறம்
இப்போல்லாம் அது மாதிரி ஆடுறதுக்கு தாத்தா பாட்டியே இல்லை வீட்டில், எல்லாம் அவெல்லாம் விருத்தாசிரமத்துக்கு எங்கேயா போயிடுறா. இந்த யசோத கண்ணனை வச்சு ஆட்டின்னு இருக்கும்போது ஒரு திருநாவர்த்தங்கிற அசுரன் ஒரு புயல் காற்று ரூபத்தில், இன்றைக்கும் நார்த் இந்தியாவில் ஆந்தி காற்றுன்னு வரும். ஆந்தின்னா கண்ணையே குருடாக்கிடும், அவ்வளோ மண் அள்ளி வீசும், டெல்லி பக்கத்துலலாம் அடிக்கும். அந்த திருநாவர்த்தன், திருணம்னா புல், அந்த புல்லையே அந்த காற்றுல பிரட்டி எடுத்துன்னு போயிடும், அதுக்காக திருநாவர்த்தன். அதையே சுழட்டி அடிக்கிறதுனால திருநாவர்த்தன் பேர். அவன் வந்தான், அசுரன் வருது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச உடனே பூச்சாண்டி வரான், அச்சு அப்படின்னு கிருஷ்ணன் கிளம்புறான். யசோதையோ கையில் பிடிச்சின்னு இருக்காள். திடீர்னு கொஞ்சம் தன்னுடைய வெயிட்டை ஜாஸ்தி ஆக்கினான். வெயிட்டு ஜாஸ்தியானோடனே யசோதை கீழே இறக்கினால். திருநாவர்த்தன் எல்லா கண்ணையும் மண் அள்ளி போட்டு கிருஷ்ணனை தூக்கின்னு போயிட்டான். அம்மாட்ட வெயிட்டாக இருந்தவன் திருநாவர்த்தன்ட்ட லைட் ஆகிட்டானான். திருநாவர்த்தவாதே திருநீபூதமேனம். இதெல்லாம் என்னடான்னா அனிமா மகிமா லகிமா சித்தி, இதெல்லாம் ரொம்ப தபஸ் பண்ணி கஷ்டப்பட்டு வரணும். பகவானாக இருக்கிறதுனால குழந்தையாக இருக்கும்போதே எல்லாம் தானாகவே இருக்கு. கொஞ்சம் தூரம் திருநாவர்த்தன் கூட போகும்போது கிருஷ்ணன் சொன்னான், எனக்கு அம்மா கிட்ட போகணும்னா. அவன் சொன்னான், நான் அம்மானு கிட்ட மாமாவை பார்க்க போகலான். கிருஷ்ணன் சொன்னான், நான் மாமாவை பார்க்குறதுக்கு அக்ரூரனோட போய்க்கிறேன், ஒன்றை மாதிரி குரூரனோட வரமாட்டேன்னு அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கி திருநாவர்த்தனுக்கும் மோட்சத்தை கொடுத்தான். கிருஷ்ணனுக்கு ஒரு வயசு ஆச்சு, இன்னும் பேர் வைக்கல. யாராவது பெரியவா வந்து பேர் வைக்கணுமேனு கவலைப்படும் பொழுதே வாசலில் கர்காச்சாரியர் வரார், பஜனை 12. நந்தா நந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா நந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா, ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா. ஹே மாதவா ஹே கேசவா ஹே ஹே கேசவா முரளிதரா கண்ணா மனமோகனா, முரளிதரா கண்ணா மனமோகனா, முரளிதரா கண்ணா மனமோகனா, முரளிதரா கண்ணா மனமோகனா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா. சேரில் உட்காந்துவா. சுந்தர கோபாலா சுந்தர கோபாலா அதி சுந்தர கோபாலா அதி சுந்தர கோபாலா. கர்காச்சாரியர் வரார். குழந்தைக்கு பேர் வைக்கணும் என்று சொல்ல முதல்ல பலராமனை தூக்கி பார்த்தா தூக்கமே இல்லை, வெயிட்டாக இருக்கான். நல்லா பலராமாக இருக்கனால அவனுக்கு பலன் அப்படின்னு பேர் வச்சா. ரொம்ப அழகாக இருக்கிறதுனாலையும் ராமன் 2 பேர், பலன் ஒரு பேர், ராமன் பேர். நம்ம சேர்த்து பலராமன்னு சொல்லிட்டு இருக்கோம். பலாதிக்யாத் பலம் இது பல இது. அப்புறம் சங்கரிஷணன் ஒரு பேர் வச்சார். கிருஷ்ணனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பார்க்குறார். அதுக்குள்ளே கிருஷ்ணன் பார்த்தான் கர்காச்சாரியரை பார்த்து, என்ன ஓய் உமக்கு பேர் வச்சு அனுப்பிச்சதே நான் தான், நீ எனக்கு பேர் வைக்க வரைகிறான்னு. கர்காச்சாரியருக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியல, யோசிக்கிறார். என்ன பேர் வைக்கலாம்? விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு, இது எதாவது வைக்கலாம்னா விஸ்வம் நன்னா இல்லை, விஷ்ணு ரொம்ப பழைய பேராக இருக்குது. வஷட்காரன்னா என்னன்னே தெரியாது. இல்லை ஜெய் ஜெய் வஷட்காரான்னு பஜனை பண்ணவும் முடியாது. வஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபு, அது பெரிய பேராக இருக்குது. சுருக்கமாக கூட்டா பூதன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். பூதகிருத்து இப்படிலாம் பேர் இருக்குது. என்ன பேர் வைக்கலாம்? கர்காச்சாரியர் யோசிக்கும் பொழுதே கிருஷ்ணன் என்ன பண்ணினான், அவருடைய தாடியை பிடிச்சி இழுத்தான். அவருக்கு ஒரு க்ளூ கொடுக்கறதுக்காக தாடியை பிடிச்சி இழுத்தவொடனே புரிஞ்சுட்டார். கரிஷதீதி கிருஷ்ணா, எல்லாரையும் தன்கிட்ட பிடிச்சி இழுக்கிறவன், அதனால் கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சார். பேரை பழைய 2 பேர் வச்சார், நாராயணன் வாசுதேவன். இந்த கிருஷ்ணன்ங்கிற பேர் தான் எல்லாருக்கும் கூப்பிடறதுக்கு ஈஸியாக இருக்குது.
அதுவே சில பேருக்கு கிருஷ்ணன் வராது. அதான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன்னு அவள் பாடுவா இஸ்கானாலாம். ஏன்னா கிருஷ்ணானா கிருஷ்ணனுக்கு வலிக்குமான்னு இருக்கும். ஹரே கிருஷ்ணானா ஈஸியாக இருக்கும். அதனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணால் அதை கிருஷ்ணனுங்கிறது தான் கண்ணன் அப்படின்னு மாற்றி ஈஸியாக கொடுத்தார்கள். கிருஷ்ணன் பிறந்து ஒவ்வொரு மாதத்தை ஒவ்வொரு லீலை பண்ணுறான்னு வர்ணிக்கிறார். ஒரு மாசமான கிருஷ்ணன் உதட்டை பீதிக்கி அழுவன், 2 மாசமான கிருஷ்ணன் இங்கு இங்கு பேசுவன், 3 மாசமான கிருஷ்ணன் முகத்தை பார்த்து சிரிப்பன், 4 மாசமான கிருஷ்ணன் நீஞ்சி விளையாடுவன், 5 மாசமான கிருஷ்ணன் கொஞ்சி விளையாடுவன், 6 மாசமான கிருஷ்ணன் அத்தை என்று அழைப்பன், 7 மாசமான கிருஷ்ணன் எழுந்திருந்து நிற்பன், 8 மாசமான கிருஷ்ணன் 8 அடி வச்சு நடப்பன், 9 மாசமான கிருஷ்ணன் ஓடி சாடி கழிப்பன், 10 மாசமான கிருஷ்ணன் பால் சட்டியை உடைப்பன். 10வது மாதத்துலேயே பால் சட்டியெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல தவழ்ந்து விஷமம் ஒரு நல்ல இடத்துல ஆரம்பிக்கிறான்னு சுவாமி ரூமில் போய் அங்கே சால கிராமம் இருக்குது, அதை எடுத்து வாயில் போட்டுனுட்டான். கருப்பாக உருண்டையாக இருக்கா எள்ளுருண்டைன்னு நினச்சின்னுட்டான். இல்லாட்டா நாவல் பழம்னு நினச்சிட்டு எடுத்து வாயில் போட்டுனுட்டான். நந்தகோபுர் பூஜை பண்ண பார்த்தா சால கிராமத்தை காணும். நந்தகோபரே இந்த சால கிராம பூஜை பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை வேணும் தான் ஆசைப்பட்டார். விஷ்ணோராராதனார்த்தாய ஸ்வபுத்திரஸ்யோதயாயச்ச. சாலக்கிராம பூஜை என்னடான்னா ஒரு தட்டில் சாலக்கிராமத்தை வச்சு கொஞ்சம் ஜலத்தை விட்டுட்டு அப்புறம் இந்த தீர்த்தத்தை குடிக்கணும். சாலக்கிராம தீர்த்தம் குடித்தா ரொம்ப நல்லது. கிருஷ்ணன் பார்த்தான், இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படணும், ஜலம் இருக்கிற இடத்துல வாயிலேயே போட்டுனுட்டோம்னா சாலக்கிராம தீர்த்தம் ஒழுக்கில் போயிட்டே இருக்குமேன்னு வாயில் போட்டுனுட்டான். அப்புறம் மெதுவாக அவன்கிட்ட எடுத்து வச்சார்கள். சரி சுவாமி ரூமில் வச்சுக்க வேண்டான்னு அடுக்கலையில் வச்சா கூட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அந்த காலத்தில் அடுப்பெல்லாம் கீழே தான் இருக்கும். அதனால் அந்த காலத்தில் காலை நீட்டிகிட்டே வயசான பாட்டிலாம் கூட சமைச்சின்னு இருந்தான். இப்போ டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. எல்லாருக்கும் மேடை கட்டி கொடுத்துரு, எல்லாம் நின்றுண்டே சமைச்சு கடைசியில் 8 வந்துடுவா நான் பார்த்துக்கிறேன்னு இந்த டாக்டர் எல்லாம் மேடை கட்டிக்கிறது ஈஸின்னு நினச்சிருந்து அதனால தான் எல்லா முட்டு வலி எல்லா வலியும் வருது. அதனால தான் ஒழுங்காக நின்றுண்டே சமைக்காதீங்கோ, அடிக்கடி உட்காருமோன்னு இப்போ சொல்கிறா டாக்டர்லாம். அந்த அடுப்பெல்லாம் கீழே தான் இருக்குது. அடுப்பில் சாம்பார் கொதிக்காது. யசோதை ஒரு கை உப்பு அள்ளி போட்டுட்டு போகிறா. மேலே தாளித்து கொட்டணுமே கடுகு எடுக்க போனால் அதுக்குள்ளே கிருஷ்ணன் பார்த்தா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு உப்பு சட்டிலேருந்து எடுத்து உப்பை போட்டுகிட்டே இருக்கான் சாம்பாரில். பொருண்டா கூட 4 கை எடுத்து போட்டான். இந்த அடுக்கலையில் இருந்தால் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு குழலையில் வச்சுன்னா அங்கே மாட்டுக்கு மேலே ஏறி உட்காந்து கொம்பை ஆட்டுறான். வாசலில் வச்சுக்க முடியல. ஸ்ருங்கி அக்னி தம்ஷ்டி அசி ஜல த்விஜ கண்டகேபியா கிரீடா பரௌ அதிச்சலௌ ஸ்வசுதௌ நிஷித்தும். வாசலில் போய் அங்கே ஒரே புழுதியாக இருக்குது, மழை வேறு பெஞ்சு சேராக இருக்குது, அதில் போய் விளையாடிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி புழுதியில் சேரில் போய் அலையறையே, ஜென்மாந்தத்தில் நீ பண்ணியா பிறந்தியான்னு கேட்குறா யசோதை. தொம் சூகரோசி கத ஜென்மணி பூதனாரே இத்தியுக்த சஸ்மித முகா. ஆமாம், அப்போது முன்னாடி ஒரு அவதாரத்தில் நான் பண்ணியாக பிறந்திருக்கேன் தலையாக ஆடுறான். இவன் வராக ஜென்மாந்தத்தில் பண்ணியாக பிறந்திருப்ப போல இருக்குது, அங்கே போய் அழுக்கில் போய் நிற்கிறையேன்னு பிடிச்சி இழுத்துன்னு வந்தான். குளிப்பாட்டி விட்டால் குளிச்சுட்டு நேராக வாசப்படியில் போய் உட்காந்துக்கிறான். வாசப்படியில் உட்காரக்கூடாது. ஏம்மா, இங்கே நரசிம்மர் உட்கார்ற இடம் வாசப்படியில், நரசிம்மர் உட்காரலாமா அப்படின்னா நானும் உட்காரலாங்கிறான். இவன் தான் நரசிம்மராக வந்தானே யசோதைக்கு தெரியல. வேறு யாரும் உட்காரக்கூடாது, நரசிம்மர் மாத்திரம் உட்காரலான்னா அப்புறம் நானும் உட்காரலாமாங்கிறான். இப்படியே மெதுவாக தவழ்ந்த கிருஷ்ணன் நடக்க ஆரம்பிச்சுட்டான். காலே நாள் பேன ராஜரிஷி. சுகருக்கே வருத்தமாக சீக்கிரமே நடக்க ஆரம்பிச்சுட்டானேன்னு வருத்தப்படுறார். நடக்க ஆரம்பித்த கிருஷ்ணன் முதல்ல நடக்க வரலையேன்னு யசோதைக்கு கவலையாக இருந்தது. இப்போ நடக்க வந்தவருக்கு ஏண்டா நடக்க வந்ததுன்னு கவலையாயிடுச்சு. ஒவ்வொரு ஆற்றுலையும் போய் விஷமத்தை பண்ணுறான். எல்லாரும் வந்து பாட்டாக பாடுறார்கள். தாயே யசோதா உந்தன் நாயர் கோலத்தோதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே.
பாலன் என்று தாவி அணைத்தேன். அணைத்த என்னை மாலையிட்டவன் போல் வாயில் முத்தம் இட்டாண்டி. பாலன் அல்லடி உன் மகன் ஜாலமிக செய்வதெல்லாம் 4 பேர்கள் கேட்கச் சொல்ல நானமிக வாவுதடி தாயே யசோதா. எல்லாம் வந்து பாடுறார்கள். இந்த பாட்டை செம்பை வைத்தியநாத பாகவதர்னு அந்த காலத்தில் இருந்தார் கேரளாவில், பாலக்காட்டில். அவர் பாடினார். அவர் பாடின உடனே ஒரு நாயர் வந்து 1000 ரூபா கொடுத்தாராம் சம்பாவனை. ஏண்டானா இவர் பாடும்பொழுதே தாயே யசோதா உந்தன் நாயர் குலத்தூதித்த, தாயே யசோதா உந்தன் நாயர் குலத்தை. நாயர் குலத்தை ஆஹா, நாயர் பார்த்தார் நம்ம குலத்தில் தான் பகவான் பிறந்தார் போல இருக்கு அப்படின்னு சம்பாவனை கொடுத்தார். இப்போ சம்பாவனையை வாங்கின பிறகு அவர் பிரித்து பாடினார். உந்தன் ஆயர் குலத்தூதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி. ஒரு கோபி சொன்னால் இந்த ஊரில் திருட்டு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் திருட்டு பயமே கிடையாது. எதுக்கு திருட போகிறான், இல்லைன்னா திருட போகிறான். அதனால தான் எல்லாருக்கும் சௌக்கியமாக இருந்தது. நம்மள ஒரு திருடன் வந்திருக்காண்டி. திருடன்னா பட்டுப்புடவை, வெள்ளி பாத்திரம், தங்க நகைன்னு திருடுவா. இவன் வந்து இது பட்டினி ஊர்லேருந்து வந்திருக்கான் பிறகு, ஒரு பஞ்ச நாட்டிலே வந்திருக்கான் பிறகு திங்கிற சாமானாக திருடிட்டு போகிறான். முறுக்கு, சீடை, பட்சணம், வெண்ணெய், பால், தயிரெலாம் திங்குறான். உடனே யார் அந்த திருடன்? உடனே எல்லாரும் சொன்னால் வேறு யாரும் இல்லை, உன் பையன்தான், கிருஷ்ணன் தான். அப்படியா? அவனுக்கு கொஞ்சம் இப்போ சுபாவம் சரியில்லை, கொஞ்சம் கவனிச்சுக்கோணும். உடனே யசோதை சொன்னால் குழந்தைகளை குத்தமே சொல்லக்கூடாது. குழந்தைகள் யாராத்துக்கு போனாலும் திங்கிற சாமான் பிஸ்கட்டோ வாழைப்பழமோ கல்கண்டோ இருந்தால் டபான்னு எடுத்து வாயில் போட்டுக்கும். பெரிய வாழ்க்கும் திங்கணும்னு ஆசையாக இருக்கும், கை கட்டி பார்த்துட்டே இருப்பா. நம்ம ஏதாவது திங்கிறத சிசிடிவியில் பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவா. குழந்தைகளுக்கு பயம் கிடையாது. அதனால் குழந்தைகள் மேலே குத்தம் சொல்லக்கூடாது. குழந்தைக்கு தெரியாமல் ஒளிச்சு நீங்கள் வச்சுக்குங்கோன்னா. இன்னொரு கோபி சொன்னால் எங்கள் ஆற்றுல ஒளிச்சு வைக்கிறதுக்குன்னே ஒரு ரூம் இருக்குது. மத்தியானம் 12 மணிக்கு போனால் கூட இருட்டாக இருக்குது. அந்த இருட்டு ரூமில் தைரியமாக 2 பேர் தான் போகலாம். அவள் ஆற்றுல ஒரு வயசான பாட்டி இருக்கா, எங்கள் மாமியார் இருக்கா, எங்கள் ஆற்றுல ஒரு பெருச்சாளி இருக்குது. அது 2 தான் அடிக்கடி போகும். ஒரு நாளைக்கு இந்த இருட்டு ரூமில் போனால் துவாந்தா காரே திருத மணிகனம். அந்த இருட்டு ரூமில் கிருஷ்ணன் நிற்கிறான். என்னடா பண்ணுறேன்னு நாங்களாம் ஒளிஞ்சி விளையாடுறோங்கிறான். கிருஷ்ணனுக்கு லைட்டு வேண்டாமான்னா அவனே பலபலன்னு இருக்கானா, அவன் போட்டு நகை வேற பலபலன்னு சொல்லிக்கிறதா. திருத மணிகணம் ஸ்வாங்கம் அர்த்த பிரதீபம். அவன் போட்டுன்ற நகையே பளிச்சுன்னு டால் அடிக்கிறது. உடனே யசோதை சொன்னால் ஒன்று பண்ணு, ஒசர்க்க உரி கட்டி வச்சிடும். இப்போ இன்னொரு கோபி சொன்னால் அவன் ஒண்டியாகவே வரதில்லை, ஒரு குரூப்பாக தான் வரா. அவள் எல்லாருமே எய்த்தாத்து எச்சிமி பையன், அடுத்தாத்து அம்புலு பையன், கோடியாத்து கோமதி பையன், மாடியாத்து மல்லிகா பையன், பக்கத்தாத்து பார்வதி பையன், எல்லாம் குரூப்பாக வரா. எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணிக்கிறார்கள். ஒரு கோபி உயர்க்க உரியில் வெண்ணியை வச்சுட்டு அவள் கெட்டிக்காரி பக்கத்தில் ஒரு மணியை கட்டியிருக்கா. அந்த மணிக்கும் வெண்ணெய் பானைக்கும் கனெக்ஷன் கயிறு கட்டியிருக்கா. இந்த வெண்ணெய் பானையை தொட்டால் மணி அடிக்கும், பிடிச்சி விடலாம்னு. அவள் பக்கத்தில் போய் யமுனையை குளிச்சுட்டு வரலான்னு போயிருக்காள். கிருஷ்ணன் என்ன பண்ணினான், வாசக்கதவை திறந்த உடனேயே முதல் காய் என்ன பண்ணுவான்னா கொல்ல கதவை திறந்து வச்சுருவான். இல்லை கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. திருடால் முதற்கொண்டு கிருஷ்ணனுக்கு பார்த்து கற்றுக்கணும். முதல்ல திருட போகக்கூடாது, வந்தால் ஓடுறதுக்கு வழியை பார்த்து வச்சுக்கணும். மாமி வாச பக்கமாக வந்தால் ஓடணுமே, அந்த இடத்துல ஓடுற வழியை தேடக்கூடாதுன்னு கொல்ல கதவை திறந்து வச்சுட்டு மறுபடியும் வாசக்கதவை சாத்திட்டு வெண்ணெய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மேலே உரியில் இருக்குது, தெரிஞ்சிடுச்சு. ஒரு உரலை போட்டான். பீఠே பீఠ நிஷன்ன பாலகலே திஷ்டன் ச கோபாலகா அஸ்தாகிராஹ்யே ரச்சயதி விதிம் பீఠக உலூகலாப்ஜைஹி. முதல்ல ஒரு உரலை போட்டான், அது மேலே ஒரு ஸ்டூலை போட்டான், அதுக்கு மேலே ஒரு உயரமான பையனை நிறுத்தி வச்சு அவன் மேலே ஏறிண்டு அந்த மணியை பார்த்தோன்னே புரிஞ்சுட்டான். சத்தம் போடாதேன்னா மணியேன்னு. அது வைஷ்ணவ மணி போல இருக்க அடியேன் அப்படிங்கிறது. அடியேன்னா அர்த்தம்னா அடியேன், அடிக்க மாட்டேன்னு அர்த்தம். நீ சத்தம் போடாதேன்னு அந்த மணியை பார்த்து சொல்லிவிட்டு ஒரு உருண்டை எடுத்து வெண்ணெய் இப்படி வாயில் போடுறான். ட்ராயிங்னு மணி அடிச்சுடுச்சு. மணியை பார்த்து கேட்டான், நான் சத்தம் போடாதே சொன்னேன்னோ. மணி சொன்னது அவாவா சுபாவத்தை மாற்றிக்கிறது கஷ்டம். இன்றைக்கி நைவேத்தியம் ஆகும்போது அடிச்சிடுச்சு, பழக்கம் ஆகிடுத்து. இப்போ வாயில் வெண்ணெய் போட்டுக்கிறே நைவேத்தியம் ஆகிடுத்தேன்னு அடிச்சேன். எப்படி அந்த மணி சத்தத்தை நிறுத்துறது பார்த்தான். கிருஷ்ணனுக்கு ட்ரெஸ் போட்டுக்கவே பிடிக்காது.
யசோதை பெரிய ட்ரெஸ் ஒன்றும் போட்டதே இல்லை, ஒரே கோமணம் தான் கட்டி விட்டுருக்காள். அதுவே இடைஞ்சலாக இருந்தது கிருஷ்ணனுக்கு. அந்த கோமணத்தை அவுத்தான், அந்த மணி இருக்கிறத கட்டி அந்த சத்தம் போடுற இடத்துல கட்டி விட்டான். எல்லா குழந்தைகளுக்குமே அதை அடித்தாலும் சத்தம் போடாது. அதனால் வெண்ணெயை எடுத்து எல்லா பையங்களுக்கும் கொடுத்தான், தானும் எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கான். அதுக்குள்ளே அந்த கோபியை வந்து விட்டான். அந்த மாட்டுப்பண் முதல்ல வந்தான். அதை கதவை திறக்கிறாளா, பழைய கால கதவு டர்ன்னு சத்தம் கேட்குறது. எல்லா பையங்களும் மாமி வந்துட்டாளான்னு ஓடுறான். கிருஷ்ணனை தூக்கின்னு இருக்கானே, அவனுக்கு மாத்திரம் கவலையாக இருக்குது, நம்ம ஓடினா கிருஷ்ணன் விழுந்துடுவானேன்னு. கிருஷ்ணா மாமி வந்துவிட்டாடான்னா. கிருஷ்ணன் கேட்டான், வயசான மாமியா சின்ன மாமியான்னு கேட்குறான். இந்த வயசான பாட்டியை பார்த்தா அதை மாமியாரை கண்டா தான் பயம், மாட்டு பண்ணை கண்டா பயம் இல்லை. உடனே இந்த பையன் பார்த்துட்டு சொன்னால் சின்ன மாமி தான் வந்திருக்கான். அப்போனா கவலைப்பட வேண்டான்டான். ஏண்டாண்ணா, ஒரு முத்தா கொடுத்தா விட்டுடுவாடாங்கிறான். அதெல்லாம் சரி, ஒன்னவனா விடுவா, என்ன அடிப்பா, நான் என்ன பண்ணுறது, நீ ஓடுறான்னு அவனை ஓட சொன்னான். கிருஷ்ணன் உரியை பிடிச்சுன்னு விட்டான். அந்த உரியை பிடிச்சிருந்து அந்த உரியிலேயே ஊஞ்சல் ஆடிந்து வெண்ணையும் சாப்பிட்டுருக்கான். இப்போ கிருஷ்ணன் எங்கே இருக்கான்னா அந்தரத்தில் நிற்கிறான். அந்தரத்தில் நின்னாலும் ஆனந்தமாக நிற்கிறான். அதுதான் என்னடான்னா, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம கஷ்டப்படக்கூடாது, இருக்கிற வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவா, இப்போ சௌக்கியமாக இருப்பா, இப்போ சௌக்கியமாக இருப்பா, இப்போ சௌக்கியமாக இருந்தால் கூட பழசை நினச்சின்னு அழுவா. நான் சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமான்னு பழைய கதையை சொல்லிகிட்டு இருப்பா. சில பேருக்கு என்ன பண்ணுவா, முன்னாடி சௌக்கியமாக இருப்பா, இப்போயும் சௌக்கியமாக இருந்தால் பின்னாடி என்ன ஆகுமோன்னு அதை பற்றி கவலைப்பட்டு இருப்பான். இப்படி எல்லாருக்கும் இந்த கவலைப்படுறதுன்னு ஒரு சுபாவம் இருக்குது. கிருஷ்ணன் என்ன சொல்கிறான், பழசையும் நினச்சிக்காத அப்பறையும் நினச்சிக்காத, இருக்கிற வாழ்க்கையை அனுபவிச்சுன்று அப்படின்னு காட்டுறான். அதனால் இப்போ இறங்கிறத பற்றி அப்புறம் யோசிப்போம், இப்போ இருக்கிற வெண்ணெயை காலி பண்ணுவோன்னு வெண்ணெயை சாப்பிட்டுன்னு இருக்கான். அதுக்குள்ளே அந்த கோபி வந்துவிட்டால் கேட்குறாள், யாரடா யாரடா நீ யாரடா யாரடா நீ, அல்லா வழி கடந்துள்ளே வந்து அச்சம் இல்லாமலே வெண்ணெய் கொள்ளையிடும் பையன் யாரடா யாரடா நீ, நேரே நிக்காசாய கொண்டையும் அந்த நீல நேரத்துச்சி கண்டியும் அந்த காராவின் வெண்ணையுருண்டையும் தின்று கையோடும் வாயோடும் சண்டையிடும் பையன் யாரடா யாரடா நீ, யாரும் இல்லா நேரம் அங்கும் இங்கும் பார்த்து எங்கள் மனை வந்து நின்றாய், ஐயம் இல்லாமல் மனை மேல் மனை வைத்தன் பையன் மேலேறியும் நிற்கிறாய், அங்கே கட்டி வைத்த ஓசையிடும் மணி ஆடாதே நாக்கை பிடிக்கிறாய், இத்தனை செய்தும் போதாதற்கு என்னை பார்த்தந்தரங்க கண்ணடிக்கிறாய், யாரடா யாரடா நீ. யாரடான்னு கேட்குறான். யாரடான்னு கேட்டால் கஸ்துவம் பாலா பலானுஜகா. கிருஷ்ணன் சொன்னான், நான் தான் பலராமன் தம்பின்னா. ஏன் பலராமன் தம்பின்னு சொன்னான்னா, அந்த ஊரில் பலராமன் நல்ல பையன் பேர் வாங்கியிருக்கான். அதனால் பலராமன் தம்பி நானும் ரொம்ப நல்லவன் தான். அது மாத்திரம் இல்லாமல் பலராமனுக்கு என்ன ஆயுதம்னா கையில் கலப்பையும் உலக்கையும். என்னை ஏதாவது நீங்கள் திட்டினீங்கன்னா எங்கள் அண்ணா வந்துடுவார் ஜாக்கிரதைன்னு மிரட்டுறான். பார்த்து பார்த்து கதை சேர்த்து சேர்த்து சொல்லும் பலவன் தம்பி என்ற பிள்ளாய், பலராமன் தம்பியும் ஆனால் உனக்கிந்த மலையில் வேலை என்ன சொல்லாய். பலராமன் தம்பினா இருந்தால் எனக்கு என்ன பயமா, எதுக்குடா இங்கே வந்த, இந்த மாமி இந்த அக்ரஹாரத்தில் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லா இடத்துலையும் காவி சுண்ணாம்பு அடிச்சிருக்கு, குட்டி தின்ன பெரிய தின்ன இருக்குது, எங்காம் நினச்சின்னு வந்துவிட்டேன். உங்காம் நினச்சின்னு வந்தையா, ஓரமாக உட்கார வேண்டிதானே, ஏன் மேலே ஏறினேன். அதுக்கு வேறு கதை இருக்குது மாமி. இன்றைக்கி காலப்பறை எங்கள் அதில் ஒரு வெள்ளை கண்ணுக்குட்டி காணும். மாதா கஞ்சன வத்சகம் மிருகயித்தும். எங்கள் அம்மா சொன்னால் அந்த கண்ணுக்குட்டி இருந்தால் ஓட்டின்னு வான்னு சொன்னான். தேடிண்டே வந்தேன், உங்கள் அத்து உரியில் வெள்ளையாக தெரிஞ்சுது, எங்கள் அத்து கண்ணுக்குட்டி தான் ஏறி தாச்சின்னு இருக்காக்கும்னு நினச்சி பார்க்க வந்தேன். கண்ணுக்குட்டி எப்படா மேலே ஏறும், அதான் மாமி இல்லைன்னு இறங்குறேங்கிறான். இப்படி சொல்லிட்டு இந்த மாமி தலையிலேயே காலை வச்சு ஜம்ப் பண்ணி குதிச்சு வாசலுக்கு போனால் இந்த மாமி வாசலில் போய் நின்றுட்டான். இந்த மாமி நின்னாலே போகிறோம், கதவே வேண்டாம். பெருசாக இருக்காளா, கேப்பே இல்லை. கிருஷ்ணன் பார்த்தான், தோப்பு கண்ணம் போட்டால் விட்டுடுவான்னு தோப்பு கண்ணம் போட்டால் அந்த மாமிக்கு கோபம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா தோப்பு கண்ணம் யாருக்கு போடுவோம், பிள்ளையாருக்கு போடுவோம்.
இந்த மாமி நிற்கிறத பார்த்தா தொந்தியும் தொப்பியுமே புள்ளியார் மாதிரி நிற்கிறான்னு இவன் கேலி பண்ணுறான்னு இந்த மாமி விடமாட்டேன்னு சொல்ல கடைசியில் கண்டூஷ பூத்காரகிருத்து வாயில் இருக்கிற வெண்ணையை பூட அந்த மாமி முகத்தில் துப்பினான். அவன் நகர்ந்துண்டால் கிருஷ்ணன் ஜென்னு எடுத்தான் ஓட்டம். இந்த மாட்டு பொண்ணுக்கு கிருஷ்ணனை பிடிக்கணும்னு ஆசை. அதனால் அவளும் குதிச்சுட்டே பின்னாடியே ஓடி வந்தால் கரெக்டாக அவள் மாமியார் வரா. என்னடி வீட்டில் போய் சமையல் பண்ணால் சமையல் பண்ண சொன்னால் வாசலில் என்ன குதியல் வேண்டியிருக்கு குதியலுங்கிறத பார்த்து அவன் மாமியார். அவன் கிருஷ்ணன் வந்தான், எல்லா வெண்ணையும் தின்னுட்டான். கிருஷ்ணனா எல்லா வெண்ணையுமா தின்னுட்டான். அந்த மாமியார் முறைச்சா கிருஷ்ணன் துப்பின வெண்ணையை ஒழுங்காக தொடச்சிக்கல இந்த மாட்டு பொண்ணு. கிருஷ்ணன் துப்பின வெண்ணையே இந்த மாட்டு பொண்ணு உதட்டுக்கிட்ட ஒட்டின்னு இருக்கு. அதை பார்த்தால் மாமியார் இப்போ தான் புரியுறது, நான் இல்லாத டைமாக கிருஷ்ணன் தின்னா ராமன் தின்னான்னு நீ தான் உருட்டி உருட்டி திங்கிறியாக்குன்னு இந்த மாமியார் பாட அவள் போய் யசோதட்ட சொல்கிறாள். ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே, ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே, உடைஞ்சி போனதே கண்ணா உன்னாலானதே, உடைஞ்சி போனதே கண்ணா உன்னாலானதே, ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே. என் மாமியாரும் இதனை கண்டால் மட்டம் தட்டுவள், மட்டம் தட்டுவள் கிருஷ்ணா மண்டுனு சொல்லுவள், ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே. நாத்தனாரும் இதனை கண்டால் நாப்பு காட்டுவள், நாப்பு காட்டுவள் கிருஷ்ணா நையாண்டி பண்ணுவள், ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே. கொழுந்தனாரும் இதனை கண்டால் கோளு மூட்டுவர், கோளு மூட்டுவர் கிருஷ்ணா கேலி பண்ணுவர், கேலி பண்ணுவர், ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே. போர்ப்படியும் இதனை கண்டால் ஓரம் கட்டுவள், ஓரம் கட்டுவள் கிருஷ்ணா ஒதுக்கி தள்ளுவள், ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே. ஆத்துக்காரும் இதனை கண்டால் அதட்டி பேசுவர், அதட்டி பேசுவர் கிருஷ்ணா அடிச்சு நொறுக்குவர், ஓஹோஹோ தயிர் கூடமே உடைஞ்சி போனதே. அங்கே வந்து பாடுறாள். நீ கிருஷ்ணன் சொன்னான் அவள் பாடுற பாட்டை கேட்காதம்மா, நான் பாடுற பாட்டை கேளுந்தான். பொல்லாத கோபிமாரம்மா இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாளம்மா, பொல்லாத கோபிமாரம்மா இருட்டினில் உரியட்டுமா, இவர்கள் உருட்டு பிரட்டு எங்கு சரி கட்டு. அந்த காலத்திலே கிருஷ்ணன் உருட்டு சொல்லியிருக்கான், அதனால இப்போ எல்லாரும் உருட்டுறான். உருட்டு பிரட்டு எங்கு சரி கட்டுமா, பொல்லாத கோபிமாரம்மா தங்க கிண்ணத்தில் நீ தரும் வெண்ணெய் போராதோ, இவர்கள் ஊத்த நாத்த பீத்த வெண்ணெய் தின்ன வேணுமா, பொல்லாத கோபிமாரம்மா. தங்க கிணத்துல நல்ல வெண்ணெய் நீ கொடுக்கும்பொழுது இவாத்து ஊழ வெண்ணெயை யார் தம்பா? பொண்ணு யசோதை சொன்னால் அவள் மாமா தின்னுட்டு போகிறார், நீ ஏன்டா அதை போய் கெடுக்கிற? அவாத்து மாமாவுக்கு வேறு வழி இல்லை, வேறு தின்னுட்டுருக்கா அதுக்கு அப்படின்னா. அதுக்குள்ளே இன்னொரு கோபி சொன்னால் கிருஷ்ணன் சாப்பிட்டா பரவாயில்ல, அவன் எல்லா குழந்தைகளுக்கும் வெண்ணெய் கொடுக்குறான், அதான் கஷ்டமாக இருக்குது. இன்னொரு கோபி சொன்னால் குழந்தைகள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, எங்காத்து வெண்ணெய் என்ன பண்ணுறான் மர்கான் போட்சியன்னு குரங்குக்கும் கொடுக்குறான். பிருந்தாவன குரங்க பறக்கும் இன்றைக்கும் குண்டாக தான் இருக்கும். ஏன்னா கிருஷ்ணன் வெண்ணெய் போட்டு வளர்த்த குரங்கா அதே பரம்பரையாக இருக்கிறதுனால குரங்குக்கு வெண்ணெய் கொடுக்குறான். பொண்ணு யசோதை கேட்டால் ஏன்டா குரங்குக்கு வெண்ணெய் கொடுத்தேன்? இல்லைம்மா அந்த குரங்கை பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்து மாமா மாதிரியே இருந்ததுமா, அதான் கொடுத்தேங்கிறான். சரி குரங்குக்கு போட்டாலாவது பரவாயில்ல, ஏதாவது அனுமானு நினச்சிக்கலாம். எங்காத்து வெண்ணையே கிருஷ்ணனும் சாப்பிடலை, குழந்தைகளுக்கும் கொடுக்கல, குரங்குக்கும் போடலை, பானையோட உடச்சி விட்டான் என்று சொல்ல. ஏண்டா உடச்சேன்னு சொல்ல, இதே ஒரே பானையாக இருக்க நாத்தம் அடிச்சுது, பானையை உடைச்சா புது பானை வைப்பாலே புது வெண்ணெய் வருமேன்னு உடச்சேங்கிறான். என்ன தத்துவம்னா இந்த பானைன்னா நம்ம சரீரம்தான். இந்த சரீரமாகிய பானையில் நல்ல மனசு நமக்கு வரணும். அந்த நல்ல மனசு தான் வெண்ணெய். வெண்ணெய் எப்படி வெள்ளையாக இருக்கோ அது மாதிரி நம்ம மனசு வெள்ளையாக இருக்கணும். வெண்ணெய் எப்படி உருகிறதோ அது மாதிரி நம்ம மனசு உருகணும். வெண்ணெய் எப்படி உயரத்தில் வைக்கிறோமோ அது மாதிரி நம்முடைய மனசுடைய எண்ணங்கள் உயர்ந்த லெவலில் இருக்கணும். வெண்ணெயை ஒளிச்சு வைக்கிற மாதிரி நம்முடைய
பக்தி 4 பேருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நல்ல மனசு எது இருக்கோ அந்த மனசை பகவான் எடுத்துக்கிறான். நாத்த வெண்ணையாக இருந்தால் பானையை உடைக்கிறான்னு அர்த்தம்னா அந்த சரீரமாகிய பானை, இதே பானை தான் பாடுறா சித்தர்களாம். நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, இதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. ஆண்டினா ஜீவன் ஒண்டியாக வரவனதுனால தான் ஆண்டின்னு பேர். 4 மாதம் 4 யார்? பிரம்மா. குயவன் பிரம்மாட்ட வேண்டின்னு 4 10 மாதம் பயத்தில் இருந்து இந்த தோண்டி இந்த சரீரமாகிய ஒரு பானையை கொண்டு வந்திருக்கோம். இந்த தலை தான் மூடி மாதிரி இருக்குது, இது தோண்டி மாதிரி இருக்குது. இதை நல்ல கூத்தாடி இதை நல்ல இதுக்கு யூஸ் பண்ணாமல் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணினோம்னா இது வேஸ்ட்டு என்று பகவான் காட்டுறார். இது மாதிரி கோகுலத்து வெண்ணெய் தின்ன பார்த்த உடனே யசோதை வெண்ணெய்லாம் தின்னுங்காதேங்கிறான். ஒரு நாளைக்கு மண் எடுத்து திங்குறான். ஏண்டா மண்ணை தின்னுன்னு கேட்டால் என்னை வெண்ணையும் திங்காதேங்கிற மண்ணையும் திங்காதேங்கிற, நான் எதை தான் திம்பேங்கிறான். யசோதை சொன்னால் வெளியே இன்னொரு வீட்டில் போய் தான் வெண்ணெயை திங்காதேன்னு சொல்கிறேனே தவிர நம்ம வீட்டு வெண்ணெயை திங்க வேண்டான்னு சொல்லலையே. ஏன் அவள் வீட்டில் போய் இவா வீட்டில் போய் வெண்ணெய் திங்குறேன்? நீ தானம்மா சொன்னேன்னு. நான் என்ன சொன்னேன் அன்றைக்கி? சொன்னேன் எல்லா ராத்தையும் நம்பாமல் நினச்சிக்கணும்னு. எதுக்கு எடுத்தாலும் பதில் கரெக்டாக சொல்கிறான். அது வேறு விஷயத்து எல்லாத்துக்கும் ஒன்றா நினச்சிக்க கூடாதுடா. அதுக்கு தனித்தனியாக அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே அந்த ஏண்டா மண்ணு தின்னு வாயை திறக்க சொன்னால் சாத்ரிக் தீபாப்தி பூகோலம் சவாய் வக்னிந்து தாரகம் 14 லோகத்தையும் காட்டுறான். பயந்து போய் யசோதை நமஸ்காரம் பண்ணலான்னு நினைக்கிறாள். அதுக்குள்ளே கிருஷ்ணன் பார்த்தான். நம்மளை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கா, கொஞ்சத்துக்கு ஒரு அம்மா தானே இருக்கான்னு ஒரு சிரிப்பு சிரித்தான். ஹாசோ ஜனோன்மாத கரீச்ச மாயா. அவன் சிரித்தாலே மாயையா, ஒரு மாயை சிரித்தான். யசோதைக்கு எல்லாம் மறந்து போயிடுத்து. கண்ணனுக்கு மருந்து கொடுக்க எடுத்துன்னு போயிட்டா. அந்த ஊரில் கோடி ஆற்றுல ஒரு பாட்டி இருக்கா, கோமதி பாட்டின்னு பேர். ஸோ கோமதி பாட்டியையும் வச்சுப்போம். அந்த பாட்டி தான் குழந்தைகளுக்கெல்லாம் மருந்து சொல்லுவாள். அதனால் அந்த பாட்டிக்கிட்ட போய் கிருஷ்ணன் மண்ணு தின்னுட்டான் என்ன பண்ணணும் என்று கேட்க அந்த பாட்டி மருந்து ஒரு 4-5 சொன்னான். கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோ, கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோ, கொஞ்சம் சுக்கு எடுத்துக்கோ. ஒரே உரப்பு சாமானாக சொல்லலாம். அம்மா வேண்டாமா மருந்து வேண்டாமா கத்துறான். கொஞ்சம் கல்கண்டு சர்க்கரை போட்டுக்கோ சொல்லக்கூடாதோ. இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு கஷாயம் ஆக்கி கிருஷ்ணனுக்கு கொடுன்னு சொல்ல மருந்து வேண்டாம் வேண்டான்னு கத்துறான். இவனை எப்படியாவது மருந்து குடிக்க வைக்கணுமேனு யசோதைக்கு கவலை. அப்போ தான் நந்தகோபர் குளிச்சுட்டு யமுனையிலேருந்து வந்தார். இவனை மடியில் போட்டு வகைச்சு அப்படி வில்லாக வளைகிறான். இப்படி தட்டுறான் அப்படி தட்டுறான். அவனுக்கு காலுக்கு அடியில் போட்டு காலை பிடிச்சி அமைக்கிண்டு கையை தூக்கி தட்டுறானா. பலராமன் வாங்கி விட அவன் கையை 2 பிடிறானா. அவன் கிருஷ்ணன் பலராமனை கையை பிடிக்க சொல்லி இவனை காலை பிடிச்சி அமைக்கிண்டு கஷ்டப்படும் போதே நந்தகோபுரம் குளிச்சுட்டு வந்தார். எனக்கு காலடியில் வளவடுதான் தெரிஞ்சுன்னு பார்த்தேன். சங்கு ஒன்று கிடச்சதுன்னு கொடுத்தார் யமுனையிலேருந்து. அப்பா அடி இந்த சங்கு எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் கொடுங்கன்னு இந்த சங்கில் அந்த மருந்தை விட்டு கிருஷ்ணன் வாயில் விடும்பொழுது அந்த சங்கு சொன்னது, கிருஷ்ணா நீ என்னை பாட்டு வைகுண்டிலே விட்டுட்டு வந்துட்டே நைஸாக அப்படி உன் வாய்க்கு வந்துட்டேன் பாருங்கிறது அந்த சங்கு. இந்த சங்கு சொன்னதை கேட்டுன்னு இருக்கும்போதே கிருஷ்ணன் வாயில் மடமடந்த மருந்தையும் விட்டாள். அப்புறம் கண்ணனுக்கு மருந்து உரப்பாக இருக்குன்னு மருந்து குடித்ததுக்காக பாலையும் கொடுத்தாள். பாலையும் கொடுத்து கிருஷ்ணனை தூங்க வச்சுட்டும் காலம்பரை சீக்கிரம் எழுந்துட்டு யசோதை தயிர் கடையிறாள். க்ஷௌமம் வாசப்ருதுகடிதடே பிப்ரதி சூத்திரநத்தம் புத்திரஸ்நேகஸ்னுத குசயுகம் ஜாதகம் பஞ்சசுப்ரூகும் பிரஜ்வாகர்டஸ்ரமபுஜலத் கங்கனோ குண்டலே ச ஸ்வின்னம் வக்திரம் கவ விகலன் மாலதி நிர்மமந்த. தயிர் கடையும் போதே கண்ணனுடைய பாட்டை பாட்டுட்டே தயிர் கடைகிறாள். சின்ன சின்ன கண்ணனவன் சங்காரவண்ணன் திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். சின்ன சின்ன கண்ணன் இவன் சிங்காரவண்ணன் திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். என்னடி கோபிமா எங்கே போரே சொல்லம்மா என்று கேட்டு பின்னலை இழுப்பானாம். சின்ன சின்ன கண்ணனிவன் சிங்காரவண்ணன் திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன்.
எங்கும் நிறைந்தவனாம் எல்லாமே அறிந்தவனாம் தூணில் மறைந்தவனாம் மனதில் நிறைந்தவனாம் சின்ன சின்ன கண்ணனிவன் சிங்காரவண்ணன் திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். அந்த கண்ணனுடைய பாட்டு பாட்டிலே தயிர் கடையிறால். அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு கிருஷ்ணன் எழுந்துன்னு வந்தான். பால் வேணும் என்று சொல்ல மடியில் போட்டுன்னு பால் கொடுத்துட்டே தயிர் கடையும் பொழுது அடுப்பில் வச்ச பால் பொங்க அந்த பாலை இறக்கிறதுக்கு கிருஷ்ணனை இறக்கி விட்டால் உடனே கிருஷ்ணனுக்கு கோபம் வந்து அங்கே கல் எடுத்து தயிர் பானையை உடச்சி வெண்ணெய் பானையை மாத்திரம் எடுத்துட்டு அந்த தயிர்லேயே காலை வச்சு நடந்து போனான். அதனால தான் இன்றைக்கி நம்ம கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணன் வந்த மாதிரி நம்ம மாவு கோலத்தினால போடுறோமே. யசோதையாத்த கிருஷ்ணனே தன் காலை தயிரில் வச்சு நடந்து போனான். நடந்து போய் அங்கே ஒரு உரல், அந்த உரலில் உக்காந்துட்டு அந்த வெண்ணெயை சாப்பிட்டுன்னு இருக்கான். அங்கே ஒரு குரங்கு வருது. அந்த குரங்கு யாருடான்னா ஹனுமான் தான். ஏன்னா ராமாயணத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணினார் ஹனுமான். அவருக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியல, ஒன்றும் வேண்டான்னுட்டார். நமக்கு யாருக்காவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணினா மறுபடியும் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அவளுக்கு கஷ்டம் வரணும்னு அர்த்தம். ஒருத்தர் வண்டியில் ரோட்டில் போயிருந்தார், வழிக்கு விழுந்துட்டார். வண்டி ஸ்கூட்டர் ஸ்கிட் ஆகி உடனே ஒருத்தர் பின்னாடியே வந்தவர் இறக்கி சரி பண்ணி விட்டு இன்னும் ஜாகிரதையாக போங்கன்னு சொல்ல மறுபடியும் நான் உங்களுக்கு ஹெல்ப் இதே மாதிரி உங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ணணும்னு என்ன அர்த்தம்னா அவரும் அந்த மாதிரி விழணும்னு அர்த்தம் ஆகிடும். அதனால் ராமரை சொல்லிட்டார், ஹனுமானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நீ உங்கள் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் பண்ணின ஹெல்ப்பு சேஷேன ரிணினோவயம், நான் கடன் பட்டவனாகவே இருக்கேன்னு விட்டான். இருந்தாலும் அதே ஹனுமான் இப்போ வந்துவிட்டான். சரி அதுக்குன்னு ஹெல்ப்பே பண்ண வேண்டாம், ஏதாவது கொடுக்கலாமேன்னு தோணுது கிருஷ்ணனுக்கு. அதனால் அந்த ஹனுமானுக்கு வெண்ணெயை நிறைய கொடுத்தான். பாக்கி இருந்த வெண்ணெயை மேலே பூசி விட்டான். அதுலேருந்து தான் ஹனுமானுக்கு வெண்ணெய் காப்புன்னு ஆரம்பித்ததே அது கிருஷ்ணன் தான் ஆரம்பித்து வச்சான். ராமர் ஒன்றுமே பண்ணல, ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டு விட்டுவிட்டார். கிருஷ்ணன் தான் வெண்ணெய் காப்பு பண்ணினான் ஹனுமானுக்கு. நான் கிருஷ்ணாவதாரத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறார் ஹனுமான். ஒரு ஹனுமான் பக்தர் ஒரு பாகவதம் எழுதியிருக்கார். அவர் சொல்கிறார் அழகா, இந்த கோவர்த்தன மலை தூக்கினானே கிருஷ்ணன் தூக்கவே இல்லையா, ஹனுமான் தான் இட்லி பானை மூடி மாதிரி மேலே பிடிச்சின்னு நின்றாராம். கிருஷ்ணன் வெறுமனே கையை வச்சுருந்தான் நின்னாங்க அப்படிங்கிறார். அப்படி கிருஷ்ணாவதாரத்துலேயும் ஹனுமான் நிறைய ஹெல்ப் பண்ணுறான். அந்த ஹனுமானுக்கு வெண்ணெயை கொடுத்து கிருஷ்ணனும் சாப்பிட்டுன்னு இருக்கும்பொழுது யசோதை வரால். அம்மாவை பார்த்தோன்னே பானையை தூக்கி எரிஞ்சான்னு ஓடுறான். யசோதை பிடிக்க முடியல. சுகர் சொல்கிறார், யோகினாம் தபசேரிதம் மனஹா, மனசு தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். நம்ம அமெரிக்கா போகிறதா இருந்தால் பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கி கஷ்டப்பட்டு போகணும். இந்த மனசு போகிறதுக்கு பாஸ்போர்ட்டும் வேண்டாம் விசாவும் வேண்டாம், ஒரு க்ஷணத்தில் அமெரிக்கா போய்ட்டு வந்துடும். அந்த மனசு மாதிரி அந்த மனசு விட வேகம் மனோவேகம் வாயு வேகம் சொல்வாளே, அந்த யோகிகளுடைய மனசுனால் கூட பிடிக்க முடியாத கிருஷ்ணனை எப்படி உடம்பால் பிடிக்க போகிறேன்னு கேட்குறார் சுகர். கிருஷ்ணன் நினச்சிருந்தான் யோகிகளுக்கு கிடைக்கலன்னா பெருமை, அம்மாவுக்கு கிடைக்கலன்னா பெருமை ஆகாதுன்னு நேராக அம்மா கிட்ட வந்து என்னை பிடிமான்னான். யசோதை பிடிச்சிட்டான். அப்புறம் அவனை கட்டணும்னு நினைக்கிறாள். அப்பையும் கட்ட முடியல. கண்ணன் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படிங்கிறான். நம்மளா கட்டணும்னா கட்ட முடியாது, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்கிறான். அதனால் அவள் கட்டும்போதே 2 அங்குலம் குறையிறதான். அங்கே ஒரு உரலில் வச்சு கட்டுறாள். 2 அங்குலம் என்னடனா அகங்காரம் மமகாரம் இருந்தால் கட்ட முடியாது, கர்மாவினால ஞானத்தினால் கட்ட முடியாது. பற்றுடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு கரியவித்தகன். பற்றுனா பக்தி, பக்தியினால தான் கண்ணனை கட்ட முடியும். யசோதை கட்ட முடியாமல் திணறதை பார்த்து கிருஷ்ணன் பண்ணால் தானே கயிறை எடுத்து கொடுத்தான். அம்மா நான் வெண்ணெய் சாப்பிட்டு என் தொப்பை கொஞ்சம் பெருசாக செட்டியார் மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் சின்னதாக பண்ணுறேன்னு கொஞ்சம் வயத்தை அப்படியே எக்கினோடனே ஈஸியாக யசோதை கட்டினாள். கட்டின பிறகு கிருஷ்ணன் அந்த உரலை உருட்டின்றே வாசலுக்கு வரான். நலகூபரன் மணிகிரீவன் 2 பேர் குபேரனுடைய பையங்கள் கல் குடிச்சிட்டு நாரதர் மேலே வந்து விழுந்தார்கள். உடனே நாரதர் என்ன சாபம் கொடுக்கணும், கல் குடிச்சு என் மேலே வந்து விழறையே கல்லுக்கடை வாசலில் மரமாக போன்னு சபிக்காமல் கண்ணன் வீட்டு வாசலில் மரமாக போங்கன்னு சபிச்சார். இல்லைன்னு என்ன தெரியுதுண்ணா, சாதுக்களுக்கு அபசாரம் பண்ணால் கூட நல்லது தான் பண்ணுவாள். கண்ணன் வீட்டு வாசலில் மரமாக போங்கோ, உங்கள் நடுவில் கிருஷ்ணன் எப்போ போகிறானோ அப்போ சாப விமோசனம். இப்போ கிருஷ்ணன் நினைக்கிறான், தேவரிஷிமே பிரியத்தமஹா, அந்த நாரதர் நல்ல பாகவதராச்சு,
அவர் சொன்ன வார்த்தையை சத்தியம் பண்ணணுமேனு சத்தியம் கர்த்தும் வச்சோ ஹரிஹி. அந்த உரலை உருட்டின்ண்டே அந்த மரத்துக்கு நடுவில் கிருஷ்ணன் போயிட்டான். குட்டி கிருஷ்ணனாக இருக்கிறதுனால கிருஷ்ணன் கிராஸ் பண்ணி அண்ணா பக்கம் போயிட்டான். இந்த உரல் பெருசாக இருக்கிறதுனால நடுவில் மாட்டிடுச்சு. பட்னா இன்னும் இழுத்து இழுத்து பார்க்குறான், வரமாட்டேங்கிறது. கடைசியில் என்ன கையால் ஒரு அமுக்கினா தடப்படான்னு சத்தம் கேட்டது. மரம் முறிஞ்சு விழுந்தது. அந்த மரத்துலேருந்து நலகோபுரன் மணிகிரீவன் எழுந்துன்னு வந்து ஸ்தோத்திரம் பண்ணார்கள். வாணி குணானு கச்சனே ஸ்ரவணௌ கச்சாயாம் ஹஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர்ணகா ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டிः சதாம் தரிசனேஸ்து பவத்தனூனாம். வாணி குணானு கச்சனே. கிருஷ்ணா, எப்பொழுதும் எங்களுடைய வாக்கு உன் குணத்தையே பாடணும், கைகள் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், தலை உனக்கு நமஸ்காரம் பண்ணணும், மனசு உன்னையே நினைக்கணும், கண்ணுகள் சாதுக்களையே பார்க்கணும் என்று பிரார்த்தனை பண்ணேன். கிருஷ்ணனும் ததாஸ்துன்னான். அவர்கள் கிளம்பி போயிட்டார்கள். போகும்போது கண்ணனை அவுத்து விட்டுட்டு போகக்கூடாதோ, அப்படியே அவுத்து விட்டுறா கட்டி போட்டு இவாளை அவுத்து விட்டான் கிருஷ்ணன். அவன் நினைக்கிறான் கண்ணனே நம்மளை தான் அவுத்து விட்டான், அவனை அவுத்து விட்டதுக்கு நம்ம யார் என்ன பத்தோலூகல மாமந்தியே அப்படியே விட்டுட்டு போயிட்டார்களாம். கடைசியில் நந்தகோபர் தான் அந்த மரம் முறிஞ்ச சத்தம் கேட்டு வந்து எல்லாரும் வந்து அந்த அவுத்து விட்டார்கள். யசோதையை பார்த்து கேட்டார், இப்படியா கட்டுறது குழந்தைய, இங்கே பார் எவ்வளோ அடையாளம் ஆகிடுது பார் கயர். யசோதை வந்து சாதாரணமாக லூஸாக தான் கட்டியிருந்தா. கிருஷ்ணன் தான் என்ன பண்ணினா, அம்மா ஞாபகம் வரணும் அதுக்காக இவனே மரத்துக்கடியில் போய் நடுவில் போய் இழுத்து இழுத்து ஒரு அடையாளம் வச்சுன்னு விட்டான். ஏன்னா அம்மாவை மறக்கக்கூடாதுன்னு. அதுலேருந்து தான் கண்ணனுக்கு தாமோதரன்னு பேர் ஏற்பட்டது. தாமம்னா கயர், உதரம்னா வயர். அதனால் ரங்கநாதருக்கு மாத்திரம் வேட்டியை கட்டிட்டு இடுப்புக்கு மேலே கட்டி தான் அபிஷேகம் பண்ணுவாள். அப்புறம் வஸ்திரத்தை மாற்றும்போது கூட என்ன பண்ணுவா, அவள் டெக்னிக்கலாக மேலே ஒரு வஸ்திரத்தை கட்டி தான் அந்த பழைய வஸ்திரத்தை எடுப்பாள். பராசர பட்டர்கிட்ட கேட்டார், இந்த பகவானுடைய இந்த வயத்தையும் காட்டவே மாட்டேங்கிறா. அதுவா அன்றைக்கி யசோதை கட்டி போட்டது அடையாளம் இருக்குது, யாராவது பாத்திர போகிறாளின்னு தான் கிருஷ்ணன் வந்து மறைச்சி வச்சுன்னு இருக்கான் பெருமாள் அப்படிங்கிறார். அப்படி கண்ணனுக்கு தாமோதரன்னு பேர் ஏற்பட்டது. அந்த தாமோதரனை நினச்சாலே நமக்கு ரொம்ப பெருமை கிடைக்கும். தாமோதர தாசனாக இருந்தால் போகிறோம். அதனால தான் நம்ம பிரதம மந்திரி இருக்காரே நரேந்திர தாமோதர தாஸ், நரேந்திர மோடின்னு இல்லை, நரேந்திர தாமோதர தாஸ்னு பேர். தாமோதர தாசனாக இருந்தான்னா அவன் உலகத்தையே ஆளவான் என்று அவர் காட்டுறார். இப்படி கண்ணனுக்கு தாமோதரன் பேர் ஏற்பட்டது. 5 வயசானவனே யசோதை மாடு மேய்க்க அனுப்பணுன்னு ஏற்பாடு பண்ணுறா. யசோதைக்கு இஷ்டம் இல்லை. அவள் சொல்கிறா, மாடு